இறைவன் மிகப்பெரியவன். கடந்த 15 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தொடர்ந்து பல போராட்டங்களையும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெண்ணை வெறும் உடலாக பார்க்கக்கூடிய, போகப் பொருளாக பார்க்கக்கூடிய அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தில் சமரசமே செய்து கொள்ள முடியாத பெரிய வலி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறது. தஷ்வந்த் அப்படிங்கிற பேரை உங்களால் மறந்திருக்க முடியாது. சென்னையில் ஹாசினி பாப்பா அப்படின்னு நம்ம இவ்வளோ ஆசையாக கூப்பிட்ட அந்த ஒரு குழந்தை, அவங்க தாய் தகப்பன் எவ்வளோ முறை ஹாசினி பாப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த குழந்தைய என்னெல்லாம் சொல்லி கொஞ்சி வளர்த்திருப்பாங்க. அந்த தாய் தகப்பன் அங்கே இல்லை, அந்த குழந்தை வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறா. எதிர்த்த வீட்டில் இருந்த அந்த ஐடி இன்ஜினியர்னு சொன்னப்பட்ட மனிதன் என்று சொல்வதற்கான எந்த தகுதியும் இல்லாதவன் அந்த பிள்ளையை அழைத்து வீட்டுக்குள்ளே தனியாக கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து வெளியே விஷயம் தெரிஞ்சுட்டா பிரச்சனைன்னு சொல்லி அந்த குழந்தையை கொலை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி ட்ராவலர் பேக்கில் வச்சு வெளியே அந்த சூட்கேஸை இழுத்துட்டு போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு சிக்கினா. அது பிறகு வெளியே அது பிறகு கைது செய்யப்பட்டான். வெளியே எடுத்தாங்க. வெளியே தாயை கொலை செய்தான். திரும்ப ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவனுக்கு மரண தண்டனை தரப்பட்டது. பல பெஞ்சுகள் திரும்ப பல கோர்ட்டை நாடி மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவனுக்கு மரண தண்டனை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது எப்படி நமக்கு தோணுது அப்படின்னா, நீங்க வேற என்ன விதமான தண்டனைகளை வைத்திருக்கிறீர்கள்? அதிகாரிகள் பேசுறாங்க, அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து, அவனுக்கு இப்போ வயசு 30 வயசு ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அவனோட ஆயுசு எவ்வளவோ அவ்வளோ நாளும் அவன் சிறைக்குள்ளேயே இருந்து தனியாக கிடந்து சாகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் இங்கே மிகப்பெரிய தண்டனை. உண்மையிலேயே அதுதான் தண்டனை. சாகிற வரைக்கும் தனியாக கிடக்கிறதா அவனுக்கு தண்டனை அப்படின்னு. மரண தண்டனை அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அந்த பெயின் அவனுக்கு தெரியாது. அவன் இப்படிங்கிறதுக்குள்ள அவனோட உயிர் போயிட போகுது, அதனால ஆயுள் தண்டனை தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்களால் ஏற்க முடியல. ஒரு பிள்ளையினுடைய உயிர் பறி போயிருக்கு, எவ்வளவு கொடுமையாக போயிருக்கு. அவன் உயிரோடு இருந்து நீங்கள் நன்னடத்தையின் காரணமாக நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த பொள்ளாச்சியில் உள்ள இருக்காங்களே ஜம்முன்னு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்கீங்க, இப்போ மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றுறீங்க. ஆயுள் தண்டனை நாளைக்கு நன்னடத்தையின் காரணமாக நாங்கள் வெளியே விடுறோம்னு சொல்ல மாட்டீங்களா? குஜராத்தில் விட்டீங்களே 11 பேரை பில்கிஸ் பானுவினுடைய வழக்குக்கு எதிராக. அப்போ நாங்கள் நன்னடத்தையின் காரணமாக வெளியே விடமாட்டோன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் வச்சுருக்கிறீங்களா? அந்த உலகத்தில் நாளைக்கு அவன் வெளியே வந்தாம்னா எத்தனை குழந்தைகள் இன்னும் சீரழிவாங்க? சரி, இந்த உலகத்தில் வெளியே மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை தாண்டி இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற விஷயம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மனிதன் மரணத்துக்கு அச்சப்படுறவன். எனவே அந்த மரண தண்டனை கொடுத்து அதையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உடனடியாக நிறைவேற்றணும். வச்சிருந்து யாருக்குமே சொல்லாமல் மரண தண்டனையை நிறைவேற்றி அதை பிரபலப்படுத்துங்கள். எல்லாருக்கும் மக்களுக்கு கொண்டு போய் செய்தி ஊடகங்களின் வழியாக கொண்டு போய் சேருங்க. நீங்கள் மக்களை இப்படி தப்பு செஞ்சால் அந்த தண்டனைன்னு அச்சமூட்டுறதுக்காக தான் இதை செய்கிறோம் அப்படின்னா அதை வெளிப்படுத்துங்கள். மற்ற நாடுகளுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை குழந்தைகளை கொண்டுட்டான் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான தண்டனை? இந்த தண்டனை இருக்க இந்த நாட்டில் இந்த சதவீதம் மிக குறைவு இந்த குற்றங்கள் நடக்கிறதுல. ஆனால் ஆயுள் தண்டனை இருக்க நாட்டில் இவ்வளோ குற்றங்கள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் பேசி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 13 குழந்தைகள் இந்தியாவில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு மாதத்தில் 117 வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் பாலியல் வன்கொடுமை குழந்தைகள் பெண்கள்னு பதிவாயிருக்கு அப்படின்னு ரெக்கார்டு சொல்லுது. இன் ரெக்கார்டே இப்படி இருக்கு அப்படின்னா அவுட் ரெக்கார்டு என்னவாக இருக்கும்? இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு வர்றது 5% கம்மி. 95% இதை வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே சகிச்சு கொண்டு போகக்கூடிய, மரணங்களை கூட பொறுத்து கொண்டு போகக்கூடிய, வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமை அதிகமாக இருக்கும்போது 117 ஒரு மாதத்துக்கு கேசஸ் அப்படின்னா அப்போ இது என்னவாக இருக்கும்? 1000 1500 உண்மையான தகவல்கள். அப்போ இந்த 1500 பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இங்கே இருக்கிற நம்ம மேலே கரிசனம் கொண்டு எங்களுக்கு இப்போ ஓட்டு போடுங்கன்னு 6 மாதத்தில் கேட்க போகிறாங்களே, அவங்களுக்கும் ஏற்கனவே நம்ம ஓட்டு போட்டவங்களுக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளை ஆட்சி செஞ்சு இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கவங்களுக்கும் நம்மளை பற்றி என்ன அக்கறை? இவ்வளோ போராடி இவ்வளோ அவேர்னஸை கிரியேட் பண்ணி தான் இந்த 5% மக்களாவது ஃபைல் பண்ணுறாங்க. சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை போக்சோல தூக்கி போடுறாங்க. வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் இந்தியாவில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்று ஐநா சபை தலையிட்டு நம்ம நாட்டை பற்றி ஒரு அறிக்கையை கொடுக்கக்கூடிய லட்சணத்தில் இங்கே நாட்டை வச்சுக்கொண்டு நீங்கள்லாம் என்ன ஆட்சி அமைக்கிறீங்க, தேர்தல் நடத்துறீங்க, பெண்களிடத்தில் ஓட்டு கேட்குறீங்க, பெண்களை நாங்கள் அப்படி கண்ணியப்படுத்துகிறோம், சமமாக நடத்துகிறோம், பிச்சைக்காரர்களாக ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, அடிமைகளாக ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, இன்னும் கல்வி அடையாதவர்களாக ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, கல்விங்கிறதே அட்டட்டு அட்ட மனப்பாடம் பண்ணி வாந்திடு அதுதான் கல்வி அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு என்ன விழிப்புணர்வை இவர்கள்ட்ட ஏற்படுத்துறது? 6வது அறிவை பயன்படுத்தி பகுத்தறிந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அறியக்கூடிய விஷயத்தை நம்ம எப்போ கற்றுக் கொடுக்க போகிறவங்களுக்கு? இந்த தஷ்வந்தோட இந்த கேஸ், இந்த விஷயங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது பொள்ளாச்சி பயங்கரங்களை செய்து ஆயிரக்கணக்கான பெண்களை சீரழித்தவர்கள், அதை வீடியோ ஆக்க முனைந்தவர்கள், அவ்வளவு பெரிய சைக்கோ சாடிஸ்டுகள், மனிதன் என்று சொல்லவே தகுதியற்ற
உடனே செத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எப்படி ஒரு கொரோனாங்கிற உயிர்கொல்லியை அழிக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ முனைப்படுத்தமோ அதை போல இவர்களை அழிக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இங்கே எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. சட்டங்கள் செயல்படுகிற சட்டங்கள் உடனடியாக தண்டனைகளை நிறைவேற்றல, கொடுக்கப்படுகிற தண்டனைகள் போதுமானதாக இல்லை. இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் களத்தில் இருந்து நாங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறோம். என்னங்க ஆசிஃபாவோட கேஸ் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 10 வருஷமாங்க ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸை நடத்துவீங்க. இந்த தஸ்வந்தோட இந்த வழக்கில் ஹாசினி பாப்பாவுக்கு எதிராக நீதிபதி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு. அப்போ இங்கே கீழே கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் மரண தண்டனை கொடுத்து இவ்வளோ ஆதாரங்களையும் வச்சு இந்த கோர்ட்டுகள்லாம் எதுக்கு செயல்படுது? அப்போ இந்த ஜட்ஜு, இந்த வக்கீல், இந்த கேஸ் எத்தனை நாளாக நடத்தி இந்த சட்ட கட்டமைப்பு எல்லாமே வேஸ்ட்டு தானே. நீங்கள் ஒரு தீர்ப்பை மாற்றுறீங்கல்ல. அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்களோட வரிப்பணம், இந்த கட்டமைப்புக்கான செலவு எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ நீதி என்பது இங்கே பலவாக இருக்கும் என்றால் எந்த குழந்தையை காப்பாற்றுவீங்க? நீங்கள் எந்த பெண்ணை காப்பாற்றிடுவீங்க? இந்த கேள்வி வரலையா நமக்கு? அம்பேத்கர்லாம் இப்போ இல்லையே அப்படிங்கிற வைத்தறிச்சல் வேதனை இன்னைக்கு எங்களுக்கு வருது. அம்பேத்கரை போல ஒருவர் சட்ட அமைச்சராக இருந்து இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு, இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நாதியற்ற நிலைமையில வாழ்றமே அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய மனநிலை. சமூகத்தில் இருக்கிற இந்த காணொலியை பார்க்குற பெண்களுக்கும், பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும், உங்கள் வீட்டில் பெண்களை வைத்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சொல்கிறோம், உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஒழுக்கங்களையும், பேணுதலையும், பாதுகாப்பையும் சொல்லிக் கொடுங்க. தைரியமாக, தன்னம்பிக்கையாக இவற்றெல்லாம் எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. தனியாக எங்கேயும் போயிட்டு வராதிங்க. 10 பிள்ளைகளோடு சேர்ந்து போங்க, 10 பிள்ளைகளோடு சேர்ந்து வாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, திரும்ப வரதா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வரதா இருந்தாலும் சரி, ஒரு கடைக்கு போயிட்டு வரதா இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்க காலையில் டியூஷனுக்கு போயிட்டு வரேன், மதரசாவுக்கு போயிட்டு வரேன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டை தாண்டியா ஒருத்தரோட சேர்ந்து போயிட்டு வா. தனிமை என்பதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான சாடிஸ்ட் சைக்கோக்கள் இந்த மாதிரியான கொலைகளை, பாலியல் வன்கொடுமைகளை செய்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இதில் சிக்காமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு, அது சார்ந்த விடயங்களை பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசித்தான் தீரணும். அப்படியே ஏதாவது ஒரு பேட் டச் நடந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக தாயிடம் வந்து அதை தைரியமாக, துணிச்சலாக சொல்லக்கூடிய விஷயத்தையும், அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக பேசுபொருளாக்கி சொல்லித்தான் தர வேண்டும். ஒரு வழியே இல்லை. ஏன்னா இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆட்சியாளர்கள் எடுக்கலை, சட்டம் எடுக்கலை, இங்கே இருக்கக்கூடிய நீதி கட்டமைப்பை எடுக்க மறுக்குது. அப்போ பெற்றோர் இதை பொறுப்பெடுத்து கூட இருக்கக்கூடிய ஆண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களோட பிள்ளைகளின் மீது, மனைவி மீது, தாய் தங்கைகளின் மீது பொறுப்பெடுத்து நீங்கள் இதை சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இதை நான் ஒரு பெண்ணாக இருந்து கேட்குறேன் அப்படின்னா அதனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு டோன்ட் டச் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். தாய் தகப்பனை தவிர டோன்ட் டச் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ பல இடத்துல தகப்பனே அபியூஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதா என்ன? மனிதன் 6ஆம் அறிவில் இருந்து விலகி ஒரு காட்டு வாழ்க்கைக்கும் யாரை வேணா பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் வேட்டையாடலாம், எப்படி பூனை குட்டி போட்டு அந்த குட்டியை விழுங்குதோ அது மாதிரி அப்படிங்கிற உணர்வு நிலையில் மனுஷன் போய்கிட்டு இருக்கானோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு முஸ்லீமாக இருந்து மறுமை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் அழிக்கப்பட போகுது, அதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது விளங்குது. ஒரு மனுஷியாக இருந்து இந்த உலகம், இந்த நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிறது விளங்குது. அந்த பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யறதுங்கிற பரிதவிப்போட இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். அதிகமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் நீயே பாதுகாப்பாயாக, அதற்கான கருவிகளாக எங்களை ஆக்கி தருவாயாக. பெண்கள் பாதுகாப்பில்லாத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் யா அல்லாஹ்னு அந்த காபத்துல்லாவை பார்த்து கதறி அழுத அந்த நொடி இன்னமும் எப்போதும் நினைவில் இருக்குது. தீராத வேதனையோடு, பரிதவிப்போடு இது போன்ற ஒவ்வொரு காணொலியும் நாங்கள் பதிவு செய்கிறோம். காரணம், யாராவது ஒரு பெண் பிள்ளையை தைரியமாக வளர்த்துற மாட்டாளா? இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துற மாட்டாளா? தனியாக எங்கேயும் விடாமல் பாதுகாத்துற மாட்டாளா? குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பாதுகாத்துட்டா அந்த பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இங்கே நாம் முன்வைக்கிறோம். அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கவங்களை யாரையும், எந்த ஆணையும் நம்பி யாருக்கிட்டையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. தாய் தகப்பனை தவிர யாரும் இங்கே தொடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற விவரங்களை பரப்பிட மாட்டோமா? வீட்டில் டாய்லெட் இல்லைன்னா ஏரிக்கரைக்கு போகக்கூடிய பிள்ளைகள், அந்த முள்ளுக்காட்டுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் தனியாக போகக்கூடாதுங்கிறத நம்ம இந்த பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லிட மாட்டோமா? அந்த வீடுகள் எல்லாம் டாய்லெட் கொண்டு வரப்படுறதுக்கு நம்ம மெனக்கெட்டு வேலை செஞ்சிட மாட்டோமான்னு ஒவ்வொரு விஷயமும் ஒரு பிள்ளையினுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேஸ் ஹிஸ்ட்ரி, அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை மரணிக்கும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இதை மாற்றுறதுக்கான களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பேச்சாளர்கள் இல்லை, நம் பேச்சின் வழியாக இந்த சமூகத்தை ஏதாவது ஒரு விதத்தில் பழுது பார்த்துட மாட்டோமா என்ற வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறு கருவிகள் அப்படிங்கிற முனைப்பில் நீங்களும் அப்படி ஒரு சிறு கருவியாக செயல்படுங்கள். நம்ம இந்த விஷயங்கள் இவற்றுக்காக நம்ம ஒரு அவேர்னஸ் நோட்டீஸ் அடிக்கிறோம். அதை முடிந்த மட்டும் நம்ம மாநிலத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நீங்களும் அதுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்றை நகர்த்தி கொண்டிருப்போம். யாராவது வருவாங்க அப்படிங்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நமக்குள்ளே நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு போகணும். பெண்களும் பெண் குழந்தைகளும் தான் நம்முடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறதுங்கிற டிஸ்கஷன்ஸை இன்னும் அதிகமாக செய்யணும். இந்த ஒவ்வொரு வழக்கும், இங்கே நடக்கிற ஒவ்வொரு துரோகங்களும்
வருகிற ஒவ்வொரு தீர்ப்பும் நமக்கு எதிராக அமையக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு தளம், நிறைய பேர் அதை பற்றி பேசணும். இதை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு கிராமத்துக்கு 5 பேர் வேணும். அப்போ டவுனுக்கு எத்தனை பேர், வளர்ந்து கொண்டிருக்கிற நகரங்களுக்கு, பெருநகரங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது, எத்தனை பெண்கள் தேவைப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் இதை பற்றி தொடர்ந்து அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, ஒரு வாரமும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவை பெண்கள் பாதுகாப்பு குழு என்பது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் தேவைப்படுறாங்க. நிச்சயமாக இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெண்கள் பாதுகாப்பு குழு, இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக நானும் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறேன். அட்லீஸ்ட் என் பிள்ளைக்கு இதை எடுத்து சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு குழுவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் என் பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு குழுவில் நீங்கள் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் என் வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த நோட்டீஸை நான் கொடுக்குறேன், பெண்கள் பாதுகாப்பு குழுவில் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். பேசிட்டு இப்படியெல்லாம் நடக்குது, என்ன செய்யறதுன்னு புலம்பிட்டு போகிறதை தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன ஆக்ஷனில் இறங்க போகிறோம். ஒரு சிறு நோட்டீஸ் கூட ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணையும் அவேர்னஸ் ஆகும் அப்படின்னா அந்த நோட்டீஸை கொடுக்குற வேலையாவது மரணிக்கும் வரைக்கும் நம்ம செய்யணும். இன்னைக்கு தஷ்வந்த், அடுத்த வாரம் என்ன, அதுக்கு அடுத்த வாரம் என்ன, அந்த விஷயங்களை பேசுறதன் மூலமா, அந்த செய்திகளை கடத்துறதன் மூலமா நம்ம ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். எனவே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவங்களாக ஒவ்வொரு பெண்ணும், இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு தாய்க்கும் கடமையுண்டு, ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கடமையுண்டு. உங்கள் அத்தனை பேரையும் பெண்கள் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்களாக இருந்து செயல்படுங்க அப்படிங்கிற என்னோட ஆலோசனையை உங்கள்கிட்ட நான் வழங்கிக்கிறேன். நிச்சயமாக நம்ம எல்லாரும் இந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவை விரைவில் கட்டமைக்கணும் அப்படின்னு இந்த நொடி ஸ்ட்ராங்காக நியத்து வைக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன், இவை அனைத்தையும் அவன் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். அவனை பாதுகாப்பவன். ஆமீன்.